ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 22வது அதிகாரத்திலே 22வது வசனம். தாவீதுனுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோள்களின் மேல் வைப்பேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, தாவீதினுடைய வீட்டினுடைய திறவுகோலை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். திறவுகோல் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அதிகாரத்தை குறிக்கிறது. தேவனுடைய கரத்தில் இருந்து ஒரு அதிகாரத்தை நமக்கு தரப்போகிறார். இந்த பகுதியில் வாசிக்கிற பொழுது செப்பனா என்கிற ஒரு மனிதன், அந்த மனிதன் யார் என்று கேட்டால், ராஜாவுடைய அரண்மனையிலே விசாரிப்புக்காரனாகவும் ராஜாவுடைய அரண்மனையிலே பொக்கிஷ சாலை தலைவனாகவும் இருக்கிறவன் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ராஜாவுடைய அரண்மனையில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவன். அவனிடத்துல பொக்கிஷ சாலையினுடைய கீ அவனுடைய கரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், ராஜாவுடைய அரண்மனையிலே இருக்கக்கூடிய ஏராளமான பொக்கிஷங்கள், பொன் இருக்கும், வெள்ளி இருக்கும், இன்னும் பலவிதமான விதவிதமான அணிகலன்கள் எல்லாம் இருக்கக்கூடும். இப்படிப்பட்ட பொக்கிஷ சாலைக்கு தலைவனாக இருக்கிறான் செப்பனா. ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா செய்தாராம், இந்த செப்பனா என்கிற மனிதனுடைய கரத்தில் இருந்து அதிகாரத்தை எடுத்து எலியாக்கிம் என்கிற மனிதனுடைய கரத்திலே பொறுப்பை கொடுக்கிறார். அதாவது த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அத்தாரிட்டி என்று சொல்லலாம். ஒருவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் பிடுங்குகிறார், வேறுவனுடைய கரத்திலே அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, சில சமயத்திலே கர்த்தர் சில பேருடைய கரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை பிடுங்குகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சவுலுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவன் தான் முதலாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அந்த ராஜரிகமான மேன்மை அவனுக்கு கிடைத்தது. ஆனால் பாருங்களேன், தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய மறந்து போனதுனால, தேவனுடைய வார்த்தைக்கு அவன் புறம் தள்ளினதுனால, கர்த்தர் அவனை ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். அதனால தான் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சவுலுடைய இடத்திலே கர்த்தர் தாவீதை தெரிந்து கொள்கிறார். தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தார். அந்த முழு இஸ்ரவேல் ராஜ்யத்தையும் தாவீதின் கைகளில் கொடுத்தார். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அத்தாரிட்டி நடக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. ஏனென்று கேட்டால், அவனை பார்க்கலும் உத்தமனா இருக்கக்கூடிய தாவீதின் கரத்தில் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்தார். அப்போ கர்த்தர் செய்தது சரியா தவறா என்று கேட்டால், கர்த்தர் தம் பார்வைக்கு சரியானபடி செய்தார். கர்த்தர் தாம் சித்தமானதுபடி எல்லாம் செய்கிற தேவன். யாருடைய கரத்திலிருந்து அதிகாரத்தை பிடுங்க வேண்டும், யாருடைய கரத்தில் அதை கொடுக்க வேண்டும் என்பது அவர் தீர்மானிக்கிறவர், அவர் முடிவு செய்கிறவர். இதை போய் யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏனென்று கேட்டால், இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா விதமான அதிகாரங்களும் ஆளுமைகளும் தேவனுடையதாக இருக்கிறது. அது தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற அதிகாரமாக இருக்கிறது. அதனால இந்த நாளிலே கூட கர்த்தர் அந்த இடத்துல வேதத்தில் வாசிக்கிற போது, தாவீதினுடைய வீட்டின் திறவுகோல்களை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிற போது, கர்த்தர் செப்பனாவின் கையிலிருந்து அதிகாரத்தை எடுத்து கொண்டு வந்து கர்த்தர் எலியாக்கிம் கையிலே அந்த பொறுப்பை கொடுக்கிறார். இது ஏன் கொடுத்தார் என்று சொன்னால், கர்த்தருடைய தீர்மானம் அது, கர்த்தருடைய சித்தம் அது. அது மாத்திரமல்ல, பாருங்களேன், வேதத்தில் தொடர்ந்து வாசிக்கிற போது, அவனுடைய வஸ்திரத்தை எடுத்து உனக்கு உடுத்தி அவனுடைய கட்சியினாலே உன்னை இடை கட்டுவேன் என்று சொன்னார். அப்ப செப்பனாவின் வசமாக இருந்த அந்த வஸ்திரமானது இங்கே எலியாக்கிம் கையிலே கொடுக்கப்படுகிறது. எலியாக்கிமுக்கு அந்த வஸ்திரம் உடுத்தப்படுகிறது. அதாவது அதிகாரம் என்கிற வஸ்திரம். இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா பலவிதமான அதிகாரங்கள் இருக்கிறது. சில அதிகாரங்களுக்கு என்று சொல்லி பிரத்யேகமான உடை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நம்முடைய தேசத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பாருங்களேன், அந்த போலீஸ் அதிகாரிகள் சொல்கிற போது அவர்களுக்கு என்று சொல்லி ஒவ்வொரு ரேங்குக்கும் ஒவ்வொரு விதமான யூனிஃபார்ம் இருக்கும். பார்த்தா எல்லா யூனிஃபார்முமே ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். ஆனால் அவங்க அணிந்திருக்கக்கூடிய உடைகளிலே சில வித்தியாசங்கள் இருக்கும். அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய தொப்பியிலே சில வித்தியாசங்கள் இருக்கும். அது போலத்தானே கர்த்தர் இந்த இடத்திலே வேறொருடைய கரத்தில் இருந்து அதிகாரத்தை எடுத்து இந்த இடத்திலே எலியாக்கிம் கையிலே கொடுக்கிறார். இது தேவன் கொடுத்து வைக்கிற வஸ்திரம், இது தேவன் தருகிற வஸ்திரம், தேவன் தருகிற அதிகாரம். இடத்துல வேதம் சொல்கிறது, ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவானாமா.
அப்ப பாருங்களேன், யார் கையில கீ இருக்கோ அவங்க விருப்பப்பட்ட நேரத்துல அந்த இடத்தை திறக்க முடியும். ஒருவேளை பொக்கிஷ சாலையாக இருக்கும் என்று சொன்னால் பொக்கிஷ சாலையை திறக்கும்படியான அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா செப்பனாவிடத்துல இருக்கக்கூடிய அதிகாரம் எலியாக்கிம் கையில வந்ததுக்கு அப்புறமா அவன் விருப்பப்படுகிற நேரத்திலே பொக்கிஷ சாலையை திறக்க முடியும். விருப்பப்படுகிற நேரத்தில் பொக்கிஷ சாலையை மூட முடியும். இவன் விரும்பின நேரத்துல திறக்க முடியும், விரும்பின நேரத்துல பூட்ட முடியும். அதை யாரும் வந்து என்ன பண்ண முடியாது, டிஸ்டர்ப் பண்ண முடியாது. வேறு விதமாய் சொல்ல போனா இவன் திறந்தது யாரும் பூட்டவும் முடியாது, இவன் பூட்டினதை யாரும் திறக்கவும் முடியாது. எனக்கு அன்பான தேவச்சனங்களே, இது கர்த்தர் கொடுக்கிற அதிகாரம். அப்ப கர்த்தர் நமக்கென்று சொல்லி பிரத்யேகமான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரமானது ஒரு மேன்மையான அதிகாரம். மேலே வாசிக்கிற போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவினுடைய வம்சத்தாருக்கும் தகப்பனாக இருப்பானா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்களேன், எருசலேம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற நகரம். அது மகாராஜாவின் நகரம். அந்த மகாராஜாவின் நகரத்திலே பார்த்தீங்கன்னா அவன் யூதாவின் வம்சத்தாருக்கு தகப்பனை போல இருக்க வேண்டுமா. யூதாவின் வம்சத்தாரை விசாரிக்கிற பொறுப்பு, யூதாவின் குடும்பத்தாரை விசாரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, நீங்கள் அநேகரை விசாரிக்கும்படியாய், அநேகருடைய வாழ்க்கை விசாரிக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து விசாரிக்கும்படியான பொறுப்புகளையும் தருவார். அநேகர் உங்க அருமையான அடைக்கலத்துக்கு கீழே கடந்து வருவார்கள். அநேகர் உங்கள் ஆதரவை தேடி வருவார்கள். அவர்களுக்கு நீங்கள் தகப்பனாக இருந்து அவர்களை நீங்கள் பாதுகாப்பது மாத்திரமல்ல, அவர்களை வழிநடத்தவும் வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை கர்த்தர் உங்கள் கையிலே கொடுக்கிறார். இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்விலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதம், மகிமை நிறைந்த ஆசீர்வாதம். அதை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவேன், அவனை ஒருவரும் பிடுங்க முடியாது என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்களேன், அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புல இருந்து ஒருவரும் உங்களை பிடுங்க முடியாது, ஒருவரும் உங்களை அசைக்க முடியாது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆணியை ஒரு இடத்துல செவத்துல அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை பிடுங்க அவ்வளவு எளிதாக இருக்க முடியாது. அவளை ஈஸியாக யாரும் பிடுங்க முடியாது. இது மனுஷன் அடிச்ச ஆணியை கூட பிடுங்க முடியாதுங்கும் போது ஆண்டவர் அடிச்ச ஆணியை யாராகிலும் பிடுங்க முடியுமா? ஒரு மனுஷனாலும் பிடுங்க முடியாது. ஏன்னு கேட்டா கர்த்தர் உங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார், கர்த்தர் உங்களை நிலைநிறுத்தி இருக்கிறார். அதனால் உங்க ஸ்தானத்துல இருந்து, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்துல இருந்து, பொறுப்புல இருந்து, அந்த மேலான ஸ்தானத்துல இருந்து ஒருவரும் உங்களை பிடுங்க முடியாது, ஒருவரும் உங்களை அசைக்க முடியாது என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விசேஷமான வாக்கு தத்துவம் அதுதான். கர்த்தர் உங்களை உறுதியான இடத்திலே ஆணியாக கடவுவார். நீங்கள் உங்கள் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பீர்களாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, தகப்பனுடைய வீடு என்று சொல்லுகிற பொழுது தாவீதினுடைய வீடு. தாவீதினுடைய வீட்டுக்கு நீங்கள் மகிமையான சிங்காசனமாக இருப்பீர்கள். தாவீது என்று சொல்லுகிற போது உடனே எனக்கு ஒரு ஞாபகம் தான் வருகிறது. அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நீங்கள் உங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய மகிமையான பாக்கியம் அது. வேதத்தில் வாசிக்கிற போது வெளிப்படுத்தல் விசேஷம் எப்படி சொல்லுகிறது பாருங்களேன். ஆண்டவர் தம்மை குறித்து சொல்லுகிற பொழுது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் திறந்த வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது. கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை யாரும் புறந்தள்ள முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது. எனக்கு அன்பான தேவஜனங்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஆண்டவருக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பீர்கள். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலையிலே கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை அதுதான். நீங்க உங்க தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பீர்கள். தாவீதின் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவினாலே பிறந்த நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பீர்கள். தேவன் தாமே இந்த புதிய ஆண்டிலே
இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தருள்வாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீங்க. நீங்க கொடுத்திருக்கிற பொறுப்பை, அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் உமக்கு மகிமையான சிங்காசனமாய் விளங்கும்படியாய், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் விளங்கும்படி ஆசீர்வதிங்க. உறுதியான இடத்திலே பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துங்க, நிலைப்படுத்துங்க. இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.